நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பெய்த தொடர் கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். அங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்த நிலையில் 2 நாட்களுக்காக கனமழை பெய்து வந்த சூழ்நிலையில் இன்று மதியம் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் வள்ளியூர் அதன் சுற்றோட்ட பகுதி பெரிய அளவில் மழை பெய்து வந்தது. தற்போது வள்ளியூர் தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் பயணிகள் பேருந்தில் ஏறி இறங்குவதற்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். மற்றும் வள்ளியூர் மெயின் ரோட்டில் சந்தை அருகில் தண்ணீர் குளம் போல் தேங்கி காணப்பட்டு வருகிறது. வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை நீருடன் கால்வாய் நீரும் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் பொதுமக்களுக்கு மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அதிக அளவில் மழை பெய்ததால் ரோட்டில் வாகனங்கள் செல்பவர்கள் முன்விளக்கை எரியவிட்டவாறு சென்று வருகின்றனர். மேலும் வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த தண்ணீரை முழுமையாக அகற்றி முடியும் என அப்பகுதி மக்கள் வள்ளியூர் பேரூராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.